அயன்மேன் 1ல டோனி தான் தான் அயன்மேன்ங்கிறத சொன்னதுக்கப்புறம் அங்கே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எக்ஸைட் ஆயிருப்பாங்க. I am Iron Man. ஆனால் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல கிறிஸ்டின் எவர்ஹார்ட் மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. இந்த சீன்ல கிறிஸ்டின் எக்ஸைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அயன்மேன் 1ல டோனியும் கிறிஸ்டினும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கும் போது சின்ன இன்டர்வியூ மாதிரி அங்கே நடந்திருக்கும். அதுல கிறிஸ்டின் டோனி கிட்ட உங்களுக்கு மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்ங்கிற நிக் நேம் இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டிருப்பாங்க. You've been called the Da Vinci of our time. What do you say to that? Absolutely ridiculous. I don't paint. And what do you say to your other nickname, the Merchant of Death? That's not bad. மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்ங்கிறது ஆல்ஃபர்ட் நோபலுக்கு டைனமைட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரு நிக் நேம். கிறிஸ்டியன் டோனி ஆரம்பத்துல இருந்து மோசமானவராக தான் காட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அவர் தன்னோட வெப்பன்ஸை வித்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே வார்ஸ் நடக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் மற்றவங்க எல்லாரும் அவரை ஹீரோவா பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. Mr. Stark, but do you honestly expect us to believe that that was a bodyguard in a suit? Really, to make wild accusations or insinuate that I'm a superhero. I never said you're a superhero. Didn't? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல அயன்மேன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஃபியூனரல்ல அவருடைய தியாகத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக எல்லாரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டிராக்ஸ் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. எம்சியூல முத தடவை இந்த சீன்ல மட்டும் தான் டிராக்ஸ் ஷர்ட் போட்டிருப்பாரு. இதை தவிர எம்சியூல இருக்கிற எந்த ஒரு படங்களையுமே அவர் ஷர்ட் போட்டிருக்க மாட்டாரு. இதுக்கான காரணமா தனக்கு சென்சிட்டிவ் நிம்பிள்ஸ் இருக்கிறதுனால தன்னால் ஷர்ட் போட முடியாதுங்கிறத கார்டியன்ஸ் ஆஃப் 2லயே அவர் சொல்லியிருப்பாரு. Why aren't you wearing one of Rocket's arrow rigs? It hurts. Hurts. I have sensitive nipples. ஷர்ட் போடுறது தனக்கு கஷ்டமாவே இருந்தாலும் டோனிக்கு இந்த நேரத்துல மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவர் அந்த ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட் போட்டிருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வலியையும் பட்டிஸ்டா தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலியமா ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தியிருப்பாரு. சில்க் யாருன்னு தெரியுமா? நம்ம சில்க் இல்லைங்க, ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல ஸ்பைடர்மேனோட ஃபீமேல் வெர்ஷனான சில்க். சில்கோட உண்மையான பேரு சிண்டி மூன். இவங்களுக்கு நம்ம பீட்டர் பார்க்கற சயின்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் எனக்கு கிடைச்ச அதே ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சு தான் பவர் வந்திருக்கும். ஆனா பீட்டருக்கு இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பீட்டர் மாதிரி உடனே பவர் கிடைக்காம மார்லன்ங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக எசேக்கியல் சிம்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு அவங்கள பதுங்க குழியில பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. தனிமையில அடைஞ்சிருந்த இந்த நேரத்துல தன்னோட பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத சிண்டி மூன் கத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் வெளியே வரும்போது தன்னோட வெப்ஸை வச்ச ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸை உருவாக்கி சில்க்குங்கிற அடையாளத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சில்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கு இருக்கக்கூடிய அதே பவர்ஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, செவுத்துல ஒட்டிக்கிறதுன்னு எல்லாமே ஸ்பைடர்மேன் மாதிரியே இருந்தாலும் ஸ்பைடர்மேனோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி ஸ்பைடர் சென்ஸ் மாதிரியே சில்க் சென்ஸ்னு ஒன்று இருக்கும். எப்படி ஸ்பைடர் சென்ஸ் தன்னை அட்டாக் பண்றதை பார்க்காமலே கண்டுபிடிக்குதோ, தன்னை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இப்படி பண்ண போறாங்கிறத சில்க் சென்ஸ் கண்டுபிடிச்சிடும். ஆண்ட்மேன் 1ல நம்மள நிறைய பேர் கவனிக்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்காட் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்மேன் ட்ரெஸ்ஸை போட்டு சைஸ் மாறும்போது பக்கத்துல இருந்து எலியை பார்த்து பயந்து ஜன்னல் வழியா ரோட்ல இருந்து கார் மேல விழுந்திருப்பாரு. அந்த கார்ல ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் பேர் கேரட் மோரிஸ். இந்த ஆக்டர் தான் முத தடவை லைவ் ஆக்ஷன்ல ஆண்ட்மேன் வேஷம் போட்டிருப்பாரு. 1979 டெலிகாஸ்ட் ஆயிட்ட சாட்டர்டே நைட்ங்கிற டிவி ஷோல சூப்பர் ஹீரோ பார்ட்டிங்கிற எபிசோட்ல இவர் ஆண்ட்மேன் வேஷம் போட்டிருப்பாரு. இதே இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. அயன்மேன் 2ல எலான் மஸ்க் ஒரு கேமியோ ஒன்று கொடுத்திருப்பாரு. இந்த கேமியோவை எலான் மஸ்க் எதனால பண்ணாருன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் முதல் தடவை படம் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, டோனி டெக்னாலஜியை பில்ட் பண்ற ரொம்ப பெரிய ஒரு பில்லியனர், அவரை மாதிரியே டெக்னாலஜியை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் லைஃப் பில்லியனரை கொண்டு வந்து ரெஃபர் பண்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா எலான் மஸ்க் இந்த படத்துல கேமியோ கொடுத்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அயன்மேன் 2ல ஹேமர் விப்ளாஷ் ஹேமர் டெக் இண்டஸ்ட்ரீஸோட லேப்ல சுத்தி காட்டுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இந்த சீன்ல ஹேமர் டெக்கோட லேப்னு காட்டுறது உண்மையாவே ஸ்பேஸ் எக்ஸோடைய ஒரு லேப் தான். இந்த சீனை ஷூட் பண்றதுக்காக எலான் மஸ்க் தன்னோட லேப் படத்தோட டீமுக்கு கொடுத்திருப்பாரு. அதுக்காக எலான் மஸ்க்கு தேங்க் பண்ற விதமாக தான் படத்தோட டைரக்டரான ஜான் ஃபெரோ எலான் மஸ்க் ஒரு கேமியோ கொடுக்க வச்சிருப்பாரு. இது உங்கள எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல சூஸ்டம் ஆயுதமில்லாத உலகத்தை உருவாக்கணும்னு வேர்ல்ட் லீடர்ஸ்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சீன்ல நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, அங்க லெட்டன்யாங்கிற ஒரு நாட்டோட பேர் எழுதியிருக்கும். ஆனா அந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான லீடர் அங்க வந்திருக்க மாட்டாரு. லெட்டன்யாங்கிறது மார்வல்ல வக்கண்டா மாதிரியே ஒரு கற்பனையான ஒரு நாடு தான். நம்ம ஆர்டிஜே பிளே பண்ண போற டாக்டர் டூமோட கேரக்டர் தான் இந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடர். ஒருவேளை டாக்டர் டூமுக்கு ஆயுதமில்லாத உலகத்தை உருவாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறதுனால இந்த இடத்துல அவர் வராம இருந்திருக்கலாம். மார்வல் காமிக்ஸ் படி லெட்டன்வியாங்கிறது யூரோப்ல இருக்கிற ஒரு சின்ன நாடு. எப்படி ஆப்பிரிக்கால வக்கண்டா இருக்கோ அதே மாதிரி லெட்டன்வியா யூரோப்ல இருக்கு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் லெட்டன்வியாவை காமிக்ல ஒரு தடவை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இது கூட டாக்டர் டூம் அந்த இடத்துக்கு வராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல அந்த போட்டோட சீனுக்கு அப்புறம் டோனி பீட்டர் கிட்ட ரொம்ப கோவமா பேசியிருப்பாரு. நான் ஃப்ரெண்ட்லி நைபர் ஸ்பைடர்மேனா தான் எனக்கு சொன்னேன், எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கோவப்பட்டிருப்பாரு. ஏன்னா டோனியை சுத்தி இருக்கிற யாருமே பீட்டரை நம்பல, ஆனா டோனி தான் பீட்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருப்பாரு. அதனால பீட்டருக்கு எதாவது ஆனாலும் பீட்டர்னால ஏதாவது ஆனாலும் அதுக்கு டோனி தான் பொறுப்பு எடுத்துக்கணும். You think call the FBI, huh? You know that I was the only one who believed in you. Everyone else said I was crazy to recruit a 14-year-old kid. I'm 15. No, this is where you zip it. All right, the adult is talking. What if somebody had died tonight? Different story, right? Because that's on you. And if you died, I feel like that's on me. இதே மாதிரியான சூழ்நிலையில தான் டோனியை வச்சுக்கிட்டு ஃபியூரியும் இருந்தாரு. அவெஞ்சர்ஸ் ப்ரோக்ராம்ல டோனியை ஃபியூரி தான் செத்து இருந்திருப்பாரு. அதனால டோனியால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அது மூலியமா வர ரியாக்ஷனுக்கு ஃபியூரி தான் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். Now, if I didn't know better... You don't know better. I didn't give it to him. He took it. Whoa. What? No, he took it?
You're Iron Man and he just took it? What do you want from me? What do we want from you? No, What do you want from me? You have become a problem I have to deal with. Contrary to your belief, you are not the center of my universe. Yeah, I get it. டோனி வச்சுக்கிட்டு ஃபியூரி எந்த நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமை தான் இப்போ டோனி பீட்டரை வச்சுக்கிட்டு இருக்காரு. டைமுங்கிற ஒரு சைக்கிள் சுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு சுமை ஃபியூரி தலையில இருந்து டோனி தலைக்கு போயிடுச்சு. ஃபியூரி எந்த நிலைமையில இருந்தாலும் இப்போ அதே நிலைமையில டோனி இருக்காரு. இதைத்தான் அன்னைக்கே சொன்னார் டிவிகே தலைவர். வாழ்க்கை ஒரு வட்டண்டா. விஷன் ஒரு ரோபோவா இருந்தாலும் இன்ஃபினிட்டி வார்ல பிளாக் ஆர்டர் கூட சண்டை போடும்போது வலினால கத்தி இருப்பாரு. இது காரணம் விஷன் வைப்ரேனத்தால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவருக்குள்ள உயிரணுக்களும் இருக்கு. இந்த விஷயத்தை அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல டாக்டர் ஹெலன் ஷோவே சொல்லியிருப்பாங்க. The vibranium atoms aren't just compatible with the tissue cells, they're binding them. And SHIELD never even... விஷன் வைப்ரேனத்தோட சேர்த்து லிவிங் டிஷ்யூஸாலையும் உருவாக்கப்பட்டிருக்கனால தான் காதல் மாதிரியான எமோஷன்ஸ் மட்டும் இல்லாம வலி மாதிரியான விஷயங்களையும் அவரால் உணர முடியுது.